Hello students, welcome to Shiny Max 8th Standard Max Chapter 1 Exercise 1.1 ல 10th sum solve பண்ணலாம். Arrange the following rational numbers in ascending and descending order. அதாவது நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 ஸோ 5 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமையுமே நம்ம ஃபஸ்ட்டு சேமாக ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது 36. அப்போது ஃபஸ்ட்டு 12 டேபிளில் 36 வருமா? வரும். 12 3s are 36. நெக்ஸ்ட்டு 8 டேபிளில் 36 வராது. அப்போ இந்த டேர்மை நம்ம 36 மாற்ற முடியாது. ஒரு டினாமினேட்டரை மாற்ற முடியாட்டாலே நம்ம இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் எழுதலாம். இங்கே 12, நெக்ஸ்ட் இந்த 8, நெக்ஸ்ட் இந்த 24. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்குது. அதனால் இந்த மைனஸும் என்னது கேன்சல் ஆயிரும். அப்போது 7 டிவைடட் பை 9 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 9 + 9 அதை அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் இந்த 36. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 9 தள்ளி மிச்சம் எல்லாமே என்னது ஈவன் நம்பர். அப்போ இது கண்டிப்பாக 2 டேபிளுக்கு போகும். அப்போ ஃபஸ்ட்டு 6 2s are 12, கமா நெக்ஸ்ட்டு 4 2s are 8, நெக்ஸ்ட்டு 1 2s are 2, நெக்ஸ்ட்டு 2 2s are 4. ஓகே, இந்த 9 அப்படியே எழுதிருங்க, ஏன்னா 2 டேபிள் போகாது. நெக்ஸ்ட்டு 1 2s are 2, பேலன்ஸ் இன்னி 1, இனிமேல் இது 16 ஆயிரும். 8 2s are 16. ஓகே, திரும்பவும் இது 2 டேபிள் போகும். 3 2s are 6, நெக்ஸ்ட்டு 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 6 2s are 12. நெக்ஸ்ட் இந்த 9 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 9 2s are 18. ஓகே, ஸோ திரும்பவும் இந்த 2ம் 6மே 2 டேபிள் போகும். அப்போ திரும்பவும் 2 டேபிளுக்கு சால்வ் பண்ணலாம். இந்த 3 அப்படியே எழுதிருங்க, ஏன்னா 2 டேபிள் போகாது. நெக்ஸ்ட்டு 1 2s are 2, 3 2s are 6, இந்த 9 இந்த 2 9 அப்படியே எழுதிருங்க. 9, 9. ஓகே, ஸோ இனிமே 3யும் 9ம் தான் இருக்குது. அப்போ இது 3 டேபிள் போகும் ரெண்டுமே. அப்போ 3 டேபிள் 1 3s are 3, கமா இந்த 1 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் 1 3s are 3, நெக்ஸ்ட்டு 3 3s are 9, திரும்பவும் 3 3s are 9. ஓகேங்களா? ஓகே, திரும்பவும் என்னது இருக்குது 3 இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஒன்றா மாற்றணும். அதுக்காக திரும்பவும் நம்ம சால்வ் பண்ணணும். திரும்பவும் 3 டேபிள் இந்த 1 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் இந்த 1 அப்படியே எழுதிருங்க, இந்த 1 அப்படியே எழுதிருங்க. ஓகே, அப்போ 1 3s are 3, கமா திரும்பவும் 1 3s are 3. ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மாற்றியாச்சு. ஸோ இப்போ எல்சிஎம் என்னன்னா, ஸோ இப்போ நான் அந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா, இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிபிள் சிம்பிளில் எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 இன்டூ நெக்ஸ்ட்டு இந்த 2, நெக்ஸ்ட்டு இந்த 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 3, நெக்ஸ்ட்டு இந்த 3 அப்படியே எழுதிருங்க. சென்டரில் மல்டிபிள் சிம்பிள் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 3s are என்னது 24. அப்போ 24ஐயும் இனிமேல் 3ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 24 3, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6ஓட 1 ஆட் பண்ணால் 7, அப்போ 72. அப்போ எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது 72. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூமே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமையும் நான் 72 மாற்றணும். ஓகேங்களா? ஸோ மாற்றலாமா? 12 டேபிளையும் 72 வரும், 8 டேபிளையும் 72 வரும், 24 டேபிளையும் 72 வரும், 9 டேபிளையும் 72 வரும், 36 டேபிளையும் 72 வரும். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். 12 டேபிளில் 72 எப்போ வரும்னா 12 6 are 72. அப்போ நம்ம டினாமினேட்டரை 72 மாற்றணும் அப்படின்னா நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணாதான் இது 72 ஆகும். ஸோ இங்கே மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, மேலே நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 5 6 are என்னது 30, டிவைடட் பை 12 into 6 என்னன்னா 72. ஒரு மைனஸ் இருக்குது, அதில் மைனஸ் அப்படியே போட்டுருங்க. சேம் அதே மாதிரி 8 டேபிளையும் 72 வரும். என்னென்னா 8 9s are 72. அப்போ கீழேயும் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும், மேலேயும் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, 11 9s are என்னன்னா 99, டிவைடட் பை 8 9s are 72. ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் கூட நம்ம 24 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 72 கிடச்சி. ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 24 72 மாற்றணும் அப்படின்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும், மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 15ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 3s are 15, பேலன்ஸ் 1, 3 1s are 3, 3க்கு கூட 1 ஆட் பண்ணால் 4, அப்போ 45. அப்போது மேலே 45 கிடைக்குது, டிவைடட் பை 24ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 72. ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே எழுதிருங்க.
நெக்ஸ்ட் 9 டேபிளையும் 72 வரும். 9 8s என்னது 72. அதே மாதிரி மேலேயும் இந்த 8ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். கீழே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ சேம் அதே வேல்யூவால் தான் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். 7 8s என்னன்னா 56 டிவைடட் பை 9 8s என்னன்னா 72. 36 72 மாற்றணும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 12 2s 24. 36 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 72 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எழுதிட்டோம். இப்போ டினாமினேட்டர் எல்லாமே என்னது 72 சேமாக இருக்குது. ஓகே, இனிமேல் அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். அசெண்டிங் ஆர்டர்னாலே என்னது சின்ன நம்பர்லேருந்தே பெரிய நம்பர் வரைக்கும் எழுதலாம். ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுலே மைனஸ் வேல்யூ தான் சின்ன நம்பர் இல்லையா? ஸோ அதுலேயும் மைனஸில் எது பெரிய நம்பரோ அதுதான் இங்கே சின்ன வேல்யூ. ஸோ இதில் இருக்கிறதுலையே 99 பெரிய வேல்யூ இல்லையா? ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸை பொறுத்த வரைக்கும் பெரிய வேல்யூ எதுவோ அதுதான் சின்ன வேல்யூ இங்கே. அப்போ இருக்கிறதுலே சின்ன வேல்யூ என்னது -99 டிவைடட் பை 72. ஓகே, அப்போ நீங்கள் இதை எழுதக்கூடாது. ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது இதை எழுதக்கூடாது. நம்ம -11 டிவைடட் பை 8 தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ இதை தான் நீங்கள் எழுதணும், -11 டிவைடட் பை 8. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் எழுதிருங்க. இதை விடைக்கும் பெரிய நம்பர் என்னன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை எழுதக்கூடாது. -15 டிவைடட் பை 24 தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதை தான் நீங்கள் அடுத்து எழுதிக்கணும் கமா போட்டு. நெக்ஸ்ட்டு இதை விடைக்கும் பெரிய வேல்யூ இது -30 டிவைடட் பை 72. அப்போ இந்த வேல்யூவை தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா கொஸ்டினில் அந்த வேல்யூ தான் கொடுத்துருக்கனால நீங்கள் அதை தான் ஆன்சராக எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை விடைக்கும் பெரிய வேல்யூ இது 24 டிவைடட் பை 72. ஸோ அப்போ 12 டிவைடட் பை 36ன்னு எழுதிடணும். ஓகேங்களா? கமா நெக்ஸ்ட்டு இதை விடைக்கும் பெரிய வேல்யூ 56 டிவைடட் பை 72. ஸோ இதில் என்னன்னா நம்ம 7 டிவைடட் பை 9 எழுதணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மைனஸ் ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்து இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணோம். ஆனால் ஆன்சரில் கொஸ்டினில் என்ன இருந்தோ அதை தான் எழுதணும், -7 டிவைடட் பை -9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது பெரிய நம்பர்லேருந்தே சின்ன நம்பர் வரைக்கும் எழுதணும். ஸோ அப்போ இது அப்படியே ரிவைஸில் எழுதிட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு -7 டிவைடட் பை -9, நெக்ஸ்ட்டு 12 டிவைடட் பை 36, நெக்ஸ்ட்டு -5 டிவைடட் பை 12, நெக்ஸ்ட்டு -15 டிவைடட் பை 24, அதுக்கப்புறம் -11 டிவைடட் பை 8. ஓகேங்களா? கமா போட்டு எல்லாத்தையும் நீங்கள் எழுதினாலே போதும். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 5 ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும். ஓகேங்களா? இந்த சம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஏன்னா பாருங்க, ஸோ இருக்கிறதுல எது பெரிய நம்பர் 20. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 20ஆ மாற்றிடலாம். ஏன்னா 10 டேபிளையும் 20 வரும், 5 டேபிளையும் 20 வரும், 4 டேபிளையும் 20 வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 0 இருக்குது. இந்த 0 நீங்கள் எழுதாட்டாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபைனலாக ஆன்சரில் நீங்கள் 0 எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, சொல்யூஷனில் நான் ஃபஸ்ட்டு இந்த 0வை மட்டும் எழுதாமல் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் எல்லாத்தையுமே 20ஆக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 10 2s என்னது 20. அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 17 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 7 2s 14, பேலன்ஸ் 1, 2 1s 2, 2 கூட 1 ஆட் பண்ணும்போது 3. அப்போ 34 டிவைடட் பை 10 × 2 என்னது 20. ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 5 டேபிளில் 20 எப்போ வரும்னா 5 4s 20. அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், கீழேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 7 4s 28 டிவைடட் பை 5 4s 20. இந்த மைனஸ் ஒரு மைனஸ் இருக்குது, அது அப்படியே எழுதிருங்க. ஓகே, 4 டேபிள்லையும் 20 வரும். எனது 4 5s 20, மேலே 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. 2 5s 10 டிவைடட் பை 4 5s 20. ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸை போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது அப்படியே தான் வரும், -19 டிவைடட் பை 20. ஏன்னா இதில் 20 இருக்கனால இது அப்படியே வரும். ஓகே, இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் எல்லாத்தையுமே நம்ம 20ஆக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அசெண்டிங் ஆர்டர்னால என்னது சின்ன நம்பர்லேருந்தே பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க எல்லா வேல்யூவும் மைனஸில் இருக்குது. அப்போது மைனஸ் இருக்கனால இதில் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எதுவோ அதுதான் இங்கே சின்ன வேல்யூ. ஸோ பாருங்கள், இங்கே இருக்கிறதுலே பெரிய வேல்யூ என்னது 34. இதுதான் இங்கே சின்ன வேல்யூ. ஓகேங்களா? அப்போ -34 டிவைடட் பை 20. ஸோ இதை நீங்கள் எழுதக்கூடாது. கொஸ்டினில் இதை தான் கொடுத்துருக்கு, -17 டிவைடட் பை 10 தான் கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் அதனை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கமா இதை விடைக்கு இனிமேல் பெரிய நம்பர் என்னன்னா இதுதான் -28 டிவைடட் பை 20. ஸோ அப்போ இதை தான் நீங்கள் எழுதணும், -7 டிவைடட் பை 5 தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா கொஸ்டினில் அதை தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை விடைக்கும் பெரிய நம்பர் என்னன்னா 19 -19 டிவைடட் பை 20. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை அப்படியே எழுதிடலாம். ஏன்னா கொஸ்டினில் அதே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எழுதிடலாம். ஓகே, இனிமேல் இதை விடைக்கும் பெரிய நம்பர் -10 டிவைடட் பை 20. ஓகேங்களா? அப்போ -2 டிவைடட் பை 4 அதை அப்படியே எழுதிருங்க.
-2 divided by 4 கமா நெக்ஸ்ட் கொஸ்டின்ல 0 இருக்கு, அதை மறந்துடாதுங்க. ஸோ மைனஸ் வேல்யூவை விடைக்கும் பெரிய நம்பர் தான் எனது 0, அதனால 0வை லாஸ்ட்டாக எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இனிமேல் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டா போதும். பெரிய நம்பர்லேருந்தே சின்ன நம்பர் வரைக்கும் எழுதணும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் என்னது 0, இதை விடைக்கும் சின்ன நம்பர் -2 divided by 4, இதை விடைக்கும் சின்ன நம்பர் -19 divided by 20, இதை விடைக்கும் சின்ன நம்பர் -7 divided by 5, இதை விடைக்கும் சின்ன நம்பர் -17 divided by 10. ஓகேங்களா? இந்த சம் இவ்வளவுதான். இந்த சம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.